இந்தியாவில் வேலை வாய்ப்பு என்பது ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிலை ஒட்டித்தான் கிடைத்திருக்கிறது. ஒரு ஏக்கரில் என்ன பயிரிடுறாங்களோ அந்த பணத்திற்கு மேல அவர்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை. லாபம் கிடைச்சி வித்தா அதை வாங்குவதற்கு ஆட்கள் கிடையாது. வட இந்திய தொழிலாளர்களை தமிழகத்தில் கோடிக்கணக்கானவர் எப்படி ஏன் வேலை செய்யறாங்க? அவர்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுத்து அதிகப்படியான மணி நேரங்கள் 12 மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாங்க முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். நாம் தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை பதிவிட்டு வரோம். குறிப்பாக வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, அரசு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக, மத்திய அரசு, மாநில அரசு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக என்று பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு வரோம். அதுல இன்றைக்கு பேசும் பொருளாக இருப்பது என்னன்னா, விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள் சம்பந்தமாக அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதில் என்ன வேலை வாய்ப்புகள் போயிருக்கு என்பது தொடர்பாக பேசுகிறோம். நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது உங்களுடைய சேனல். இப்போ லேட்டஸ்டா ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் ஒன்று படித்தேன். அந்த ரிசர்ச் ஆர்டிகல் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு 1990 வரையில், இன்னும் 85-90 வரையில் அது விவசாய தொழில், விவசாயம் சார்ந்த, விவசாயத்தில் தான் அதிகப்படியான தொழில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தது. அங்கதான் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. 80-85 வரையில். அதற்கு பிறகு 1991 தாராளமயம் வந்த பிறகுதான் உலகளாவிய வியாபாரம், தொழில் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வெளியே போய் பண்ணாங்க. அப்போ தொழில்கள் வேகமாக வளர்ச்சி அடையுது. அப்போ ஆரம்ப கட்டத்தில் இந்தியாவில் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, விவசாயம் சார்ந்த தொழிலாகத்தான் இருந்திருக்கு. அந்த தொழிலை செய்கின்றவர்கள் சிறு நில உடைமையான 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுங்கிறவங்க ஜாஸ்தி, 10 ஏக்கர் வச்சுங்கிற கொஞ்சம், 50-100 ஏக்கர் வச்சுங்கிறவங்க அதில் ரொம்ப சொற்பம். அப்படி வேரியஸ் கேட்டகரி இருக்கு. இருந்தாலும் கூட 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கருக்குள்ள வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், அந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் தான் இந்தியாவுடைய ஜிடிபியை உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லப்படும். இப்போ 50 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுங்கிறவங்க எல்லாம் விவசாய தொழிலாளர்கள், நிலமில்லாத விவசாயிகள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலம் இல்லாதவர்கள், ஏழையாக இருக்கிற அவர்களை இவர்களுடைய பண்ணையில, இவர்களுடைய 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல பல்வேறு வேலைகளை செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஸோ அவர்களை விவசாய தொழிலாளிகள்னு சொல்லுவோம். எனவே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே நகர்ப்புறத்துக்கு வராமல் இருந்தாங்க. எப்போ 60, 70, 80, 85 வரையில் கொஞ்சம் வந்திருப்பாங்க. பெரிய லெவல் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 90க்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் கிராமங்களை விட்டு நகரத்தை நோக்கி புலம்பெயர தொடங்கினாங்க, மைக்ரேட் ஆனாங்க, வேலை வாய்ப்பை வேண்டும் என்று சொல்லி வந்தாங்க. விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் இல்லை என்பதனால் வந்தாங்க. இப்படி பல காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். அப்படி அடிக்கிட்டே போகின்ற பொழுது அதில் சொல்றது என்னன்னா, இந்தியாவில் வேலை வாய்ப்பு என்பது ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிலை ஒட்டித்தான் கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் வறுமை கிடையாது. மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லாமல், ப்ராப்ளம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்தாங்க. குறிப்பா பருவமழையை ஒட்டித்தான் விவசாயம் பண்ணாங்க. பருவமழை ஒட்டி செய்த விவசாயத்திலேயே அவர்கள் ஓரளவுக்கு தண்ணீரை அடைந்தாங்க அப்படின்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. மூலதன பங்குகளுடைய முதன்மையான விவசாய தொழிலாளர் அவர்களுக்கு அதில் கொஞ்சம் உபரியாகவே பொருட்கள், நெல் கிடைச்சது, எல்லாமே உபரியாக கிடைச்சது. அவர்கள் அடுத்த மானாவாரி பயிரோ இல்லை மழை பெய்து அறுவடை செய்கின்ற வரையிலும் ஓராண்டுக்கான அவர்களுக்கு அரிசி, பருப்பு அனைத்தும் அவர்களுக்கு போதுமானதாக கிடைச்சது என்று அப்படி சொல்றாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள் தான் அப்போ 1980-85 வரையில் இந்தியாவினுடைய ஜிடிபி உயர்வதற்கு மிகப்பெரிய காரணமாக. இன்னைக்கு கூட பஞ்சாப் போன்ற பல்வேறு மாநிலங்களில் விவசாயம் மிகப்பெரிய தொழிலாக பார்க்கப்படுகிறது. அந்த விவசாய தொழிலில் லாபத்தை ஈட்டுகின்ற பெரிய விவசாயிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் குறைந்தபட்ச மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்குறாங்க, குறைந்தபட்ச ஆதார விலை கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிற மத்திய அரசு சொல்கிறது. அவர்கள் தான் டெல்லியில் ஓராண்டுகள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தாங்க. வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அதற்காகத்தான். வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து நிலங்களை பகாசுர கம்பெனிகள், பன்னாட்டு கம்பெனிகள் கொஞ்சமா வாங்கி அவர்களை விவசாயிகள் இல்லாத பன்னாட்டு கம்பெனிகள் விவசாய கூலிகளாக மாற்றுவதற்காகத்தான் அந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க என்று இதுக்கு முன்னாடி பல்வேறு பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணி உணவுப் பொருட்கள்
பொருட்களை உற்பத்தி செய்கின்ற இந்திய மக்களுக்கான உணவை வழங்குகின்ற விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கான விலையை நிர்ணயிப்பதற்கு உரிமை கிடையாது. அவர்கள் ஒரு ஏக்கரில் என்ன பயிரிடுறாங்களோ அந்த பணத்திற்கு மேல அவர்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை. லாபம் கிடைச்சி வித்தா அதை வாங்குவதற்கு ஆட்கள் கிடையாது. இந்த பொருட்களை எல்லாம் விவசாய பொருட்கள் இடைத்தரகர்கள் தான் வாங்கி கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கிறாங்க. முதலீடை செய்யாமல் இடைத்தரகர்களாக இருக்கிற கொழுத்த லாபத்தை அனுபவிக்கிறாங்க என்றெல்லாம் பல விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அப்போ தொடர்ந்து விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் உழைக்கின்றார்கள், உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றார்கள், அவர்களுக்கான குறைந்தபட்ச விலையை அரசு நிர்ணயிக்க இல்ல, எங்களால் நிர்ணயிக்க முடியல, அரசு அதை வற்புறுத்தல. விவசாயிகளின் உழைப்பையோ விவசாயிகளுடைய அவர்கள் போடுகின்ற முதலீட்டை பற்றியோ அரசாங்கம் கவலைப்படுவதே கிடையாது. கவலைப்படாததுனாலதான் எங்ககிட்ட நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் இடைத்தரகர்கள் பெற்றுக்கொண்டு போய் இடைத்தரகர்கள் கோடீஸ்வரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ஆர்டிகல்ல சொல்லுது. அப்போ விவசாயம் ஒரு முக்கிய தொழிலாக இந்தியாவில் இருந்து கொண்டு அது நமது மூதாதையர்களுடைய மூத்த தொழிலாக இருந்து கொண்டு இன்றும் நமக்கு வாழ்வதற்கான ஜீவிப்பதற்கான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இன்று வரையில் விடிவு காலம் இல்லை என்பதை இந்த ஆர்டிகல் சொல்லுது. அது மட்டுமல்ல, வேலையில்லா திண்டாட்டத்தை பொதுவாக என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுக்க எப்படி ஒரு வாரம் தொடர்ந்த மாதிரி வேலை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேலை இல்லாதவர்களாக கருதப்படுவார்கள். இது இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்ட். இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு வாரம் இல்ல, ஒரு மாதம் இல்ல, ஓராண்டு இல்ல, பல ஆண்டுகளாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கிறது, கோடிக்கணக்கில் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை இல்லை. 3 பட்டதாரிகள் 2 பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை. 83% இளைஞர்களுக்கு வேலை என்று நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் வச்சுங்களேன். அது குறிப்பா தாராளமயமாக்கல் வந்த 90க்கு பிறகு தாராளமயமாக்கல் வந்த பிறகு முக்கியமான கோட்பாடு என்ன சொன்னாங்கன்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, நியூமரஸ் ஜாப்ஸ் உருவாக்குவது, பெரிய அளவில் உருவாக்குவது என்று சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்ட அதே நேரத்தில் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்க முடியாது. அப்போ வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கா? வேலை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் தாராளமயமாக்கல் வந்தால் இளைஞர்களுக்கு, பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு வேலை உத்தரவாதம் செய்யப்படும் என்று சொன்ன அந்த வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படல. ஏன்னா அது நடக்கல. ஏன்னா இந்தியாவோட மக்கள் தொகையில் அதிகமான இளைஞர்கள் படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற அளவுக்கு திட்டங்கள் மத்திய அரசிடம் இல்லை, மாநில அரசிடம் இல்லை தான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்திருக்கு, டிட்கோ வந்திருக்கு, சிட்கோ வந்திருக்கு, மத்திய அரசு நிறுவனங்கள் வந்திருக்கு, பல வந்திருக்கு. இன்டர்நேஷனல்ல யூகே பேஸ்டு கம்பெனிஸ் வந்திருக்கு, அமெரிக்கா பேஸ்டு கம்பெனிஸ் வந்திருக்கு, யூரோப் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் வந்திருந்தாலும் கூட அந்த கம்பெனிகள் எல்லாம் குப்பைகளை கொட்டுகின்ற இடமாக இந்தியாவை மாற்றுவதற்காக வந்திருக்குதே தவிர, ஹூண்டா உட்பட அந்த நாட்டில் பொருட்களை உற்பத்தி செய்து அந்த நாட்டில் கழிவுகளை கொட்டாமல் கழிவுகளை கொட்டுகின்ற இடமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதற்கு இங்கே தொழிற்சாலைகளை துவங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. முழுமையான அது ஈடல்ல. படித்தவர்களுக்கும் வேலை கிடைப்பவர்களுக்கும் வித்தியாசம், மலைக்கும் மடுக்கு வித்தியாசம் இருக்கு. அது ஒண்ணு. கூடுதலாக அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய குப்பைகளை கொட்டுகின்ற இடமாக இந்தியா, தமிழகம் இருக்கிறது என்பது கூடுதலான தகவல். அது யாருமே கவனத்தில் கொள்ளாம ஈஸியா கடந்து போயிடுறாங்கன்ற விஷயத்திற்காக நான் அதை 2வது முறையாக சொல்கிறேன். ஆக 90% அதிகமானவர்கள், டிகிரி படிச்சவங்க, படிக்க எல்லாம் ஆல் டுகெதர் 90% அதிகமானவர்கள் இன்றும் வேலை இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேலையில் இருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் முறைசாரா தொழிலில் வேலை செய்பவர்களாகவும் சுய தொழிலில் வேலை செய்பவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட் கவனிங்க. வேலையில் ஏற்கனவே இருப்பதாக அரசு சொல்கின்ற புள்ளி விவரத்தில் சுய தொழில் செய்பவர்களும் சுய தொழில் செய்வதால் கிடைக்கக்கூடிய நேரடியான மறைமுகமான வேலைகளும், கூடுதலாக முறைசாரா தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள், அவர்கள் எல்லாம் வேலையில் இருப்பதாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு அரசு புள்ளி வரும் சொல்லுது. ஆக வேலை வாய்ப்பு என்பது ஐயோ என்ன சொன்னதுன்னா, டீசன்ட் ஜாப் டீசன்ட் சேலரி என்று சொல்லுது. எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம், தொழில் செய்வதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த தொழிலுக்கான குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும்ல. 1 மணி நேரத்திற்கு இத்தனை யூரோ, 1 மணி நேரத்திற்கு இத்தனை ஆஸ்திரேலியன் டாலர், 1 மணி நேரத்திற்கு இத்தனை US டாலர் என்று அந்த வளர்ந்த நாடுகள் கொடுப்பதை போன்ற சம்பளத்தை, ஊதியத்தை இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய முறைசாரா ஊழியருக்கோ எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்கின்ற மாதிரியான சட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறதா, இந்தியாவில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எடுக்கிறது. அப்படிப்பட்ட சட்டங்கள் இல்லை. அங்க அவர் பேமெண்ட் கிடையாது, வீக்லி பேமெண்ட் கிடையாது, மந்த்லி பேமெண்ட் கிடையாது. 1 டே வேஜ் வந்தால் அது 235 வகையான தொழில் இருக்கும்.
அந்த தொழில இந்தந்த தொழிலுக்கு குறைந்தபட்சம் இவ்வளவு ஊதியம் கொடுக்கணும்னு பிடபிள்யூ ஷெட்யூல் ஆஃப் ரேட் போட்டு கொடுத்துருவாங்க. இல்ல கலெக்டர் ஒரு உத்தரவு போடுவாரு, அதையும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முதலாளிகளோ யாரோ ஒருத்தர் லிவிங் வேஜஸ் அதையும் கொடுக்க மாட்டார்கள், மினிமம் வேஜஸ் அதையும் கொடுக்க மாட்டார்கள். ஃபுல் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் தான், ஏமாற்றம் தான். வட இந்திய தொழிலாளர்களை தமிழகத்தில் கோடிக்கணக்கானவர் எப்படி ஏன் வேலை செய்யறாங்க? அவர்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுத்து அதிகப்படியான மணி நேரங்கள் 12 மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாங்க முடியுமா? 8 மணி நேரம் தான் வேலை செய்வான். மினிமம் வேஜஸ் கொடு அப்படின்னு கேட்பான். பல சட்டப்பூர்வமான சலுகைகள் கொடுன்னு கேட்பான். அவன் எதையும் கேட்க மாட்டான். அவன் தங்கறதுக்கு இடமா பீடா கொஞ்சம் கொடுத்துட்டு அவன் மாட்டி வேலை செய்வான் என்று உழைப்பு சுரடலை தொடர்ந்து செய்கின்ற இந்த முதலாளிகளுக்கு வட இந்தியர்கள் தான் தேவைப்படுகிறார்கள், தமிழக இந்தியர்கள் தேவைப்படுவதில்லை. இதுல என்னன்னா, வேலை இல்லாமல் இருப்பதற்கான பல்வேறு காரணிகளை அரசுகள் சொல்லுது, லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்லுது, ILO சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலா வைத்துக் கொண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, நாங்க வேலை கொடுத்துட்டோம் சொல்லினே இருக்காங்க. அதல்ல, உண்மையிலேயே வேலை இல்லாதவர்கள் எண்ணிக்கை ILO சொல்லக்கூடிய அறிக்கை தான் உண்மையானது. அந்த வகையில் இந்த ரிசர்ச் ஆர்டிகல் கூட என்ன சொல்றாங்கன்னா, விவசாய தொழிலும் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை இல்லாமல் நிலத்தை இழந்து விட்டார்கள், நிலத்தை விட்டு விட்டார்கள், சொந்த ஊரை விட்டு நகரத்திற்கு புலம்பெயர்ந்தவர்களாக மாறிவிட்ட அவர்களுக்கும் வேலை இல்லை, அவர்களுக்கும் ஊதியம் இல்லை, அவர்களும் வேலை இல்லாத பட்டியலில் சேர்த்துட்டாங்க. சின்ன சின்ன 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் வைத்து கொண்டிருந்த கூட அந்த நிலத்தை குழந்தைகளுக்கான படிப்புக்காக குறைந்த விலைக்கு வித்துட்டு நகரத்திற்கு புலம்பெயர்ந்து வந்து விட்டார்கள். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நிலையாக இருக்கிறது. நகரங்கள் விரிவடைகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிராமங்கள் குறைந்து கொண்டு கிராமத்தில் இருக்கிற மக்கள் நகரத்தை நோக்கி வருகின்றார்கள். இந்த பிரச்சனையில தான் வேலை இல்லாத திண்டாட்டமும், வேலை இல்லாத இளைஞர்கள் எண்ணிக்கையும், வேலை இல்லாத மக்களுடைய அதிக பர்சன்டேஜ் கூடி இந்தியாவினுடைய GDP பாதிக்கிறது, பொருளாதாரத்தை பாதிக்கிறது. வேலை இல்லாதோர் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள் என்ற இந்த ரிசர்ச் ஆர்டிகல் சொல்லு. இப்படி இந்தியாவில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமாக அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், மெட்ரோ சிட்டிஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், வில்லேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பல வகையான தரவுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இவை அரசு கவனிக்கிறதா? அரசியல் கவனிக்கிறதா? அரசாங்கம் இதை நோக்கி ஒரு கொள்கையை வகுத்துக் கொள்கிறதா என்று தெரியவில்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு கொள்கையை வகுத்து இளைஞர்களுக்கு வேலையை அளிக்க வேண்டும், எதிர்காலத்தை அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும், ஒளிமயமான வாழ்க்கையை தருவதற்கு அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ பதிவுடைய நோக்கம். எனவே இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்கள் ஒரு வேண்டுகோள், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், குறிப்பாக கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.